உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் துயரம் இன்பமாக மாறும். இறைவன் எந்த நேரத்திலும் நம்மோடு கூட இருப்பவர். நம் மகிழ்ந்திருக்கும் போதும் துன்பத்தால் சோர்ந்திருக்கும் போதும் நமது வாழ்வில் எல்லாம் அவராகவே இருக்கிறார். என் பொருட்டு உங்களுக்கு வரும் கவலை, அழுகை, துன்பம் எல்லாமே மகிழ்வாக மாறும் என்று சொல்லி இயேசு தேற்றுகிறார். ரோஜா செடியில் மலரும் முள்ளும் இருப்பதால் அதை நாம் நேசிக்காமல் இருந்து விடுகிறோமா? அல்லது அதை நாம் பறிக்காமல் இருந்து விடுகிறோமா? இதேபோல் மலரும் முள்ளும் சேர்ந்ததுதான் மனித வாழ்க்கையாகும். இதை நாம் உணர்ந்து அறிந்து கொள்ளத்தான் நாட்கள் அதிகம் பிடிக்கிறது. இன்றைய இறை வார்த்தைகளை நாம் ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது, கொரிந்து நகரிலே தனக்கு நேர்ந்த துன்பத்தை கூறி அந்த துன்பத்திற்கு ஒரு நாள் பலன் உண்டு என்று கூறுகிறார் பவுலடிகளார். ஆக எந்த வகையான துன்பத்திற்கு பிறகும் நல்லதொரு பலனை இறைவன் நமக்கு கொடுப்பார். புயலுக்கு பின் அமைதி என்று நம் முன்னோர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுபோல புயல் போல் நம்முடைய வாழ்வில் துன்பம் வந்தாலும் இறைவன் துணை நம்மோடு என்றும் இருக்கிறது. எனவே நமக்கு ஏற்படும் துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல் இறைவனின் வார்த்தைகள் நமக்கு வாழ்வு கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு எல்லா நேரங்களிலும் நம்மை காத்து நம்மோடு இருக்கும் அந்த உண்மை இறைவனை புகழ்ந்து புது வாழ்வு பெற நாம் புறப்பட வேண்டும் என்று எங்களுடைய நாட்டில் ஏற்பட்டிருக்கும் துன்பகரமான நிகழ்வுகளிலும் நாம் நம்பிக்கை தளராது எங்களுக்கு வாழ்வு கொண்டு எங்களுடைய நாட்டில் நிலைமை மாறும் என்ற ஒரு நம்பிக்கையோடு புது யுகத்தை நோக்கி பயணிக்க வரம் வேண்டியவர்களாக செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம். இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க செய்தரலாம். ஆண்டவரே, இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும். எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ, ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரும். ஆண்டவரே, நாம் சிந்திப்பவை, நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தரலாம். மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். காலை நிலத்தில்